தமிழகத்தில் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த வழக்கில் அரபிக் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை உக்கடம் கோட்டைமேடு ஈஸ்வரன் கோவில் அருகே 2023 ஆண்டு அக்டோபர் 23 சென்ற ஒரு காரில் இருந்த வெடிபொருள் திடீரென வெடித்தது. இந்த சம்பவத்தில் அந்த காரை ஓட்டி வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஜமேஷா முபின் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய என்ஐஏ ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் வாசகங்கள், குறியீடுகள் அடங்கிய குறிப்புகளை பறிமுதல் செய்தனர். மேலும் முபின் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் இருந்திருப்பதும் மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்திற்கு தயாராகி வந்ததையும் கண்டறிந்தனர். இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டனர். அதேவேளையில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக என்ஐஏ தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கிறது. இந்த வழக்கில் ஜமில் பாட்ஷா, இஷாத் செய்து மற்றும் அப்துல் ரஹ்மான், முகமது உசேன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக சென்னை பாலவாக்கத்தை சேர்ந்த ஷேக் தாவூத், திண்டுக்கல்லை சேர்ந்த ராஜா அப்துல்லா, கோவை போத்தனூர் திருமறை நகரை சேர்ந்த அரபிக் கல்லூரி முதல்வர் அகமது அலி, உக்கடம் புள்ளக்காடு பகுதியை சேர்ந்த அரபிக் கல்லூரி ஊழியர் ஜவஹர் சாதிக் ஆகிய 4 பேரை கைது செய்ததாக என்ஐஏ அதிகாரிகள் ஜூன் 18 தெரிவித்தனர். இவர்கள் 4 பேரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மெட்ராஸ் அரபுக் கல்லூரி நிறுவனர் ஜமில் பாட்ஷாவுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளனர். ஜமில் பாட்ஷா அரபிக் வகுப்பு நடத்துவதாக கூறி சலாபி ஜிஹாதி சித்தாத்தை இளைஞர்களுக்கு புதைத்துள்ளார். இதற்காக ஜமில் பாட்ஷா சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அகற்றிவிட்டு குலாபாத் சித்தாந்தத்துடன் கூடிய ஆட்சியை நிறுவுவது, ஷிகாத்தை ஊக்குவிப்பது போன்ற செயல்களில் ஜமில் பாட்ஷா ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் இளைஞர்களை மூளை சலவை செய்து ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்துள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக என்ஐஏ தொடர்ந்து விசாரணை செய்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஜமில் பாட்ஷா உள்ளிட்ட 4 பேர் மீது என்ஐஏ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.